பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வருவது அப்பா, உம்மை ஆராதிப்பது, உம்மை துதிப்பது எத்தனை இன்பம், எத்தனை பாக்கியம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளையில் கூட அந்த கிருபை கர்த்தரை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்கள் சபை மக்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். நன்றி ராஜா. உம்முடைய ஆலயத்தில் தரித்திருக்கவும், உம்முடைய சத்தியத்தை கேட்கவும், உம்மை ஆராதிக்கவும் துதிக்கும்படியான இந்த நாளை கர்த்தர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை முழுவதுமாக கர்த்தரை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்பா. விசேஷமாக இந்த ஜெப கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடக்க முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம், உடைய ஆளுகையும், உடைய மகிமையும் அப்பா, உடைய வழிநடத்துதலும் விளங்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இந்த கூட்டத்துக்கு தடையாக இருக்க எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் உடை தருகிறோம். அதே போல் வருகிற பிள்ளைகளை கர்த்தாவே நீர் துரிதமாய் அழைத்து கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க. நம்முடைய அபிஷேகம் வெளிப்படட்டும், நம்முடைய மகிமை வெளிப்படட்டும், நம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான எங்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிப்பீராக அப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. நம்முடைய நாமத்திற்கு சகல துதி கன மகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.